வணக்கம் மக்களே, நம்ம சேனல் முத்துக்குமா எடிட்ஸ் 100K சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ போயிட்டுருக்கு. 100K ரீச் ஆகின உடனே நம்ம யூடியூப்பில் இருந்து சில்வர் பட்டன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அதை நான் போஸ்ட் போட்டிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் தொடங்கலான்னு இருப்பீங்க. கண்டிப்பாக இதை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். 2019 தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு சினிமா பாட்டு வச்சு, முத்தாரம் பாட்டு வச்சு, விஜய் அஜித் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஓரளவுக்கு நிறைய பழக்கம் கிடச்சிது. எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுற மூலம் நிறைய பழக்கம் கிடச்சிது. அப்படி எனக்கு குலசநாயகி பழக்கம் கிடச்சிது. அந்த குலசநாயகி பழக்கம் மூலமாக எனக்கு சிவா அண்ணன், ஜூம் சிவா அண்ணன், ஆனந்த் அண்ணன் இந்த 3 பேர் பழக்கம் கிடச்சிருந்தாங்க. அப்புறம் இனிய தமிழ் சிவா அண்ணன் இருக்காங்களே, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அப்போ நாங்கள் எனக்கு குலசில் நடக்கிற விஷயங்கள், சில பேர் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது என்னால் சொல்ல முடியாது. அப்போ இனி தமிழ் அந்த அண்ணன் சேனல் வச்சுருக்கனால நான் அந்த அண்ணன் சொல்லுவேன். அப்போ அந்த அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி நீனே சேனல் வச்சுருக்க, நீனே வாய்ஸ் கொடுத்து பேசி போட்டா வைடான்னு. ஆனால் நான் அப்போ ரொம்ப கூச்சப்பட்டேன். வாய்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்கண்ணே, வாய்ஸ் நல்லா இல்லைண்ணே அப்படி சொல்லுவேன். அப்போ அந்த அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி உன் வாய்ஸ் உனக்கே பிடிக்கலன்னா எப்படி எல்லாத்துக்கும் பிடிக்கும், நீ கண்டிப்பாக வீடியோ போட்டு கண்டிப்பாக உன் வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் தான் அந்த மோட்டிவேஷன் ஸ்பார்க் கொடுத்தாங்க. அப்படி அந்த அண்ணன் கொடுத்தனால தான் நம்மளோட அந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் ஆகி நம்ம ஓன் வீடியோ போட ஆரம்பிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் முகத்தை காமிக்காமல் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்போ முகத்தை காமிச்சு வீடியோ போடுறதுக்கும் அசிவான தான் காரணம். ஏன்னா உன் வீடியோ போடு, முகத்தை காமிச்சு போடு, அப்போ தான் நீ யாருன்னு தெரியும், நீ ஒன்று அடையாளப்படுத்திக்கோ, நீ சும்மாவே போட்டுட்ருக்க, அதான் முகத்தை காமிச்சு தைரியமாக பேசி போடு அப்படி சொன்னாங்க. அப்பயும் நான் சொன்னேன், ஏன்னா என் மகளும் நல்லா இல்லைண்ணே, யாருன்னா பாப்பா தள்ளி விட்ருவாங்க அப்படின்னா. அப்போ இதேன்னு சொன்னாங்க, உன் மகன் உனக்கே பிடிக்கணும், எப்படிலாம் பிடிக்கும், நீ போடு உனக்கு நல்லா போகும்னாங்க. அது போட்டேன். இப்போ அந்த பேர் புகழ் எல்லாமே காரணம் அந்த சின்ன வேர்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சிவானனுக்கு நான் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும். முக்கியமாக இந்த சேனல் நான் இப்படி வந்தது காரணம், எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா. எனக்கு ஸ்டார்டிங்கில் செல்ஃபோன் வாங்கி தந்தது, ரீசார்ஜ் பண்ணி விட்டது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான். அவங்க இல்லைனா நான் நெட்டு போட்டிருக்க மாட்டேன், வச்சுக்க மாட்டேன், இந்த வீடியோலாம் போட்டிருக்க முடியாது. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குலச தசராக்கு நான் கேமராவில் என் தம்பி வீடியோ எடுப்பேன், அந்த கேமரா பையன் எங்கள் அம்மா வச்சுக்கிடுவாங்க. நான் எல்லாம் காலேஜ் போய் போட்டிருப்பேன், அதை எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். அப்போ எங்கள் அப்பா, அம்மா, நான், தம்பி 4 குடும்பமாக சேர்ந்து தான் நாங்கள் எடுத்தோம். அப்போ குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கிறனால தான் நான் இந்த அளவுக்கு வந்துச்சு. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் தம்பி நான் எடிட் பண்ணி முடித்த உடனே அது ஓகேவா இல்லையா சொல்கிறேன், என் தம்பி தான் சொல்லுவான். நான் ஸ்டார்டிங்லேருந்து விஜய்க்குனாலும் சரி, முத்தாரம்னாலும் சரி, எதுக்குமே அவன் தான் சொல்லுவான். முக்கியமான காரணம் என் தம்பி தான். அவன் ஒரு வீடியோ தப்புன்னு சொன்னால் வீடியோ நான் போட மாட்டேன், ஏன்னா இது போடாதுன்னு சரியில்லைம்பான். அவன் அந்த வீடியோ நான் போடவே மாட்டேன். எல்லாமே என் தம்பி தான். அந்த நேரத்தில் தம்பிக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சிவபிராஸ், அவன் இது அவன் சேனல் மாதிரி நினச்சி எனக்கு நிறைய இது பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட இன்றைக்கி கூட சொன்னேன், எல்லாம் நான் கடன் வாங்கி வேணா உனக்கு நான் ஐஃபோன் வாங்கி தரேன், நம்மகிட்ட சேர்ந்து எடுப்போமால, நல்ல வீடியோ கொண்டு போவோம், நம்ம இதிலே பெருசாக பண்ணுவோமா அப்படின்னா. அதுமாரி நான் கூட வந்தால் வீடியோ எடுக்க வைக்கிறது எல்லாம் சப்போர்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் சுந்தரராஜ் என் ஃப்ரெண்டு, அவனும் நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது, நல்லா பண்ணுறல, நல்லா பண்ணி வை, இது தப்பாக இருக்கல தப்பாக இருக்கல அப்படி கரெக்டாக எல்லாம் சொல்லி தருவான். நேரத்தில் என் ஃப்ரெண்டு சுந்தரராஜன் வந்துட்டு சொல்லணும். இந்த குலசனை ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி என் ஃப்ரெண்டு பாலா, அவன் தான் அவனோட ஸ்டார்ட் பண்ண ஐடி தான். அவன் தான் மச்சான் நீ போடல, இந்த ஐடி நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லி தந்தான். இன்றைக்கி வரைக்கும் பொறாமப்பட்டது கிடையாது, அந்த ஐடி திருப்பி தான்னு கேட்டது கிடையாது. அப்படி என் ஐடியே விட்டான். அதில் சில இடத்துல பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்கும். அப்போ கூட பாலா உன் அக்கௌண்ட் கொடுக்குமா கேட்குது, இல்லை உன் அக்கௌண்ட்டே கொடுத்துருவா, நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. இப்போ கூட சொன்னால் ஒத்துக்க அந்த வீடியோ நீ ஏசுவான், இல்லை நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்க, நான் என்ன காரணம் அப்படியே ஏசுவான். நேற்று அவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். சில டைமில் அவன் ஹாப்பி லைஃப்னு தருவான், வீடியோ எடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக தருவான், வச்சு எடுத்துக்கோலான்னு. கண்டிப்பாக அவன் நன்றி சொல்லணும். எந்த ஒரு அந்த பொறாமை போட்டி அப்படி எதுவுமே இல்லாமல் எனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருப்பான். என்ன சில நேரத்துக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் நம்மக்கிட்ட, சரி எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தனே, குலசனே ஆனந்தனே, நான் சில வீடியோ போடுவேன், சில வீடியோ தப்பாக தெரியாமல் எதாவது வாழ்த்து விட்ருவேன். அப்போ ஆனந்தன்னு சொல்லுவாங்க, தம்பி இப்படிலாம் நீ போடாத தம்பி, அப்படி போடு இப்படி போடு, நம்ம சில வீடியோ போட மறந்துப்போம் தம்பி, இந்த கண்டென்ட் நீ போடல, குலசை இது போடு அப்படின்னு எனக்கு வழிகாட்டி ஆனந்தன் இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஆனந்தனுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ ஒரு வருஷமாக நான் என் வீடியோ அதிகமாக பார்த்துக்குவேன். குரு என் குலசைக்கு முத்தாரம் கோயிலுக்கு அடிக்கடி என் வீடியோவில் வருவான் குரு. அவன் தான் பைக்கில் கூப்பிட்டு வர வச்சது. நேரத்தில் அவனுக்கும் நன்றி சொல்லணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சில டைமில் குலசைக்கு என்னால் போக முடியாது, அங்கே நடக்க நிகழ்ச்சி என்ன பண்ண முடியாது. நான் இதுவும் யார்ட்டி வீடியோ எடுத்தா அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அப்போது எனக்கு என் தம்பியுமே ஒருத்தன் குரு தம்பின்னு எனக்கு குலசில் இருக்கான். அவன் தான் எனக்கு எப்போவுமே வீடியோ எடுத்து தர்றது. அதாவது என்னை போக முடியாத சூழ்நிலையில், முக்கியமான சூழ்நிலையில் போகலன்னா, அண்ணன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குது, நீ கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் தர சொல்கிறது எல்லாமே அவன் தான். அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகம்,
கோயில் முன்னே ஏதாவது ட்விஸ்ட் நடந்தாலோ ஒரு நல்லது கெட்ட நடந்தாலோ கோயில் நிர்வாகத்தில் நமக்கு ஃபோன் அடிப்பாங்க. கோயில் நிர்வாகத்துக்கும் குலச நிர்வாகத்துக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். வேறு சிவானே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அந்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். அதேபோல் சப்ஸ்கிரைப் அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த சில்வர் பட்டனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் பேசுகிற உண்மையில் கிண்டல் அடித்தாங்க. நான் என் நெத்தியில் அந்த பொட்டுக்கில் அந்த பொட்டு எங்கிட்ட அடித்தாங்க, என் கலரை கிண்டல் அடிச்சிருக்காங்க, என் ஃபேஸு கிண்டல் அடிச்சிருக்காங்க, எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இப்போது நம்ம சின்ன வயசில் நம்ம எதுலலாம் நம்ம அவமானப்பட்ட கஷ்டப்பட்டோமோ அந்த முத்தாரமும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த இடத்துல நான் என்னை பொட்டு வச்சு கிண்டல் அடித்தாங்க. இப்போ அதே இந்த பொட்டில் தான் இனி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. நான் பேசுகிற வச்சு கிண்டல் அடிப்பாங்க. இப்போது நான் பேசுகிறது முத்தாரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. நீ பேசுகிற அந்த ஐப்பனுக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஐயப்ப சாமிக்கு வீடியோ போடுவேன். அங்கே நடக்கிற அப்டேட்கள் சொல்லுவாங்க. நிறைய விதத்தை வழிகாட்டுவேன். இப்படி போங்க அப்படி போங்க. அந்த ஐயப்பன் வழிகாட்டுற மாதிரி இருக்குது. நன்றி சாமின்னு சொல்லுவாங்க. என் பேச்சை கிண்டல் அடித்தவங்களுக்கு இன்றைக்கி என் பேச்சால் நான் சாமியை சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அந்தளவுக்கு அந்த கடவுள் முத்தாரமாக நம்மளை வச்சுருக்கா. அதே இப்போ அழகாயில் சொன்னவங்களுக்கு அதெல்லாம் இப்போ நிறைய அதை நம்மளே பெருசாக நம்ம பண்ணிட்டோம். அதனால் நம்ம எதில் அவமானப்படுறோமோ அதெல்லாம் சாதிப்போம். இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் கடவுள் தான். கடவுள் இல்லைனா இது எல்லாமே கிடையாது. அவங்க தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. இந்த இடத்துல கடவுள் நம்ம நன்றி சொல்லணும். அதான் என் நேற்று என்னோடய அவார்டு என்னை எல்லா கோயிலுக்கு கொண்டு போன காரணமே அதான். என்னை வாழ வச்ச எல்லா சாமியும் இந்த பேர் புகழ் எல்லாமே அந்த சாமி தான். அப்படி சொல்லிட்டே போகலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் எனக்கு நினைக்கிறேன். அவங்கள யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் கன்யூஸாக எஃபெக்ட் போடுங்க. வீடியோக்கு வியூஸ் போதோ போலையோ நம்ம எஃபெக்ட் போட்டே இருக்கணும். ஏன்னா 1000 வீடியோ போடுறேன். 1000 வீடியோ போட்ட போது நான் 1 லட்சமே அடைஞ்சேன். சில பேர் 10 வீடியோ போட்டே 1 லட்சம் வேணும்னு நினைக்காங்க. அப்படிலாம் முடியாது. தொடர்ந்து போடுங்க, யூஸ்ஃபுல்லாக போடுங்க, போய் சொல்லாமல் போடுங்க. மக்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தீங்க, இனியும் ஆதரவு கொடுங்க. அது மாதிரி இன்னொன்று வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் எந்த சேனல் ஓப்பனாலும் சுயமாக ஓப்பன் பண்ணி சுயமாக வாங்க. இன்னொருத்தன் வச்சு வீடியோ எடுக்கிறது வைக்கிறது இந்தமாதிரி மோட்டிவேஷனுக்கு எடுக்கலாம், இந்தமாதிரி ஹெல்ப்புக்கு சப்போர்ட்டுக்கு எடுக்கலாம். நாளை நம்ம வளர்ந்த பிறகு என்னால் வளர்ந்தான்னு யாரும் சொல்ல வைக்காங்க. இன்ன வரைக்கும் என்னால் யாரும் அப்படி சொல்ல முடியாது. நான் என்னோட கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன், கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணேன். அதனால தான் அந்த இதுக்கு வந்தேன். அது காடோட பிளெஸிங் இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்பார்க் சிவான கொடுத்த ஸ்பார்க்கு, அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் காரணம் தான். முடியாத பட்சத்தில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறத சும்மா இன்னொருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு சும்மா இன்னொருத்தன் பண்ணித்தாங்க அப்படி சும்மா மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது நாளைக்கு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. என்னையால் நீ வளர்ந்தேன்னு அதுக்கு மட்டும் வச்சுக்கிடாதீங்க. சரியா? இது மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை மக்களே.